நாட்டின் பண்பாட்டையும் நாகரீக தோன்றலையும் நாட்டின் பெருமையும் இந்நிசையொலியுடன் இலக்கிய கதைகளாய் இதயத்தை வருடி காற்றோடு கலந்து கடல் கடந்து அந்நியர் காதில் அழகாக ஒலித்து அயல் நாட்டிலும் ஒளிர்கின்ற செந்தமிழாய் வாழ்கிறது நம் தமிழ் மொழி தமிழ்நாட்டின் கலையாலே என்று தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு கலைஞர்களுக்கும் வணக்கத்தை கூறி நாட்டுப்புற மற்றும் தற்காப்பு கலைகள் ஏற்தழுவி வீரத்தை எத்திக்கும் பறைச்சாட்டும் என்று என் சிந்தையில் உதித்த சிதறல்களை உங்கள் செவிக்கு விருந்தாக்க வந்துள்ளேன். கலாச்சாரத்தையும் பெருமையையும் பேணி காத்த நம் தமிழ்நாட்டில் இன்று எங்கே நம் கிராமிய கலைகள் அழகு கலைகளை ஈன்ற தாய் தமிழ்நாட்டில் தமிழர்களின் பெருமையை உணர்த்தும் சிலம்பாட்டம் இன்று எடுப்பார் கைப்பிள்ளையாய் கிடைக்கின்றது. பர்மத்தை ஜப்பானும் சீனமும் பொக்கிஷமாய் பாதுகாக்க பண்பாட்டில் ஊழி நிற்கும் நமது நாடோ இன்று கிராம கலைகளை வளர்த்தெடுக்க தயங்கி நிற்கின்றனர். பல்லவ சேர சோழ பாண்டிய போரில் தோன்றிய தற்காப்பு வழிமுறைகளின் சிறப்பும் வெற்றியும் நம் நாட்டின் தற்காப்பு கலைகளின் நுணுக்கங்களே. பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வரும் இக்காலத்தில் பெண்களும் ஆண்களுக்கு நிகராக தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டு வீரமங்கையை போல் வலம் வர வேண்டும் என்று கூறும் நானும் ஒரு சிலம்பாட்ட தமிழச்சிதான். 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போதி தர்மர் காஞ்சிபுரத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்தில் பிறந்த கந்தர்வ மன்னனின் 3ஆம் மகன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இவர் சீனாவுக்கு சென்று மூச்சு பயிற்சியும் யோகாவும் கற்றுக் கொடுத்தார். சீனர்களுக்கு முன்பே இக்கலையில் நாம் தெளிவு பெற்றோம் என்பதுதான் உண்மை. புராணத்தின்படி சிவன் விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமருக்கு கற்றுக் கொடுத்த கலைதான் வளரி. நாட்டுப்புறவியலை நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற இலக்கியம் என்று இரண்டாக பிரிப்பது ரோஜா பூவுக்கு என்ன பெயர் வைத்தாலும் அதன் மனம் மாறாது என்று ஷேக்ஸ்பியர் கூறினது போல் உள்ளது. இயல், இசை, நாடகம் ஆகிய முக்கலைகளின் சங்கமான தமிழ்நாட்டில் இன்று எந்த ஊரில் நம்மால் அனைத்து கலைகளையும் காண முடிகிறது? மேடை நாடகங்களில் நடித்த எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அண்ணாதுரை போன்றவரை இன்று மக்கள் புகற்றும் நாயகமான நம் நாட்டுப்புற கலைகள் மாற்றியமைத்துள்ளது. தந்தனத்தும் பாடிக்கிட்டு தரியடதத்தும் போட்டிக்கிட்டு வெள்ளெடுத்து பாடும் கலை, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஒன்று போல் கூடியாடி ஒற்றுமை நிலை நாட்டும் கலை இன்று கோவில் திருவிழாவில் கூட நம் கண்ணில் தெரிவதில்லை. மண்ணில் மட்டும் அல்லாமல் விண்ணிலும் சாதித்து காட்டிய நம் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயாவை போன்று உலக சாதனைகளை படைக்க கலைஞர்களையும் நாம் அரவணைத்து நவீன காலத்தில் புதியதோர் மாற்றங்களை கொண்டு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.